ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவானுடைய அருள்னால் ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி 2வது அத்தியாயத்தில் 72வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பகவான் ஞான யோகத்தினுடைய 4 படிக்கட்டுகள் அதனுடைய பயன் சொல்லிகிட்டே வந்தார். முதல்ல வஷீகார சமயை, 4வது படியான வஷீகார சமயினுடைய பயன், அதடுத்து 3வது படியான ஏகேந்திரிய சமயை அதனுடைய பயன், அடுத்து முதல் 2 படிக்கட்டுகளான யதமான சமயை மற்றும் யதிரேக சமயினுடைய பயன், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ இந்த கடைசி ஸ்லோகத்தில் தேர்ந்த கருத்து, இந்த 2வது அத்தியாயத்தில் பகவான் என்ன தான் சொல்ல வர்றார் அப்படின்றத தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். 2வது அத்தியாயம் 72வது ஸ்லோகம். ஏஷா பிராம்ஹி ஸ்திதிஃப் பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா ஸ்திதிஹி, இந்த ஸ்திதி, இந்த நிலையானது, பிராம்ஹி, பிரம்மத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதாவது பிரம்மங்கும்போது பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிரம்மம். பிரம்மா இல்லை, பிரம்மானா நான்முக கடவுள். பிரம்மம், பிரம்மம்னா பரமாத்மா. அந்த பரமாத்மா கிட்டேயே நம்ம போகிறதுக்கு இது உதவி செய்யும். ஸ்தித்வா, இந்த ஸ்திதியில், இந்த நிலையில், அந்த காலேபி, கடைசி காலத்துலையாச்சு இந்த நிலையில் நம்ம நின்னோன்னா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, ரொம்ப மிக உயர்ந்ததான நிலையான இந்த முக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல ஸ்திதி அப்படின்னா, சரி இந்த ஸ்திதி, இந்த நிலை, அது எந்த நிலை அப்படின்னு பார்த்தா அந்த 2வது அத்தியாயத்தினுடைய தேர்ந்த கருத்தான கர்மயோகம். நமக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ கடைசி சில ஸ்லோகங்களாக ஞானயோகம் தானே சொல்லிட்டு வந்தார், இப்போ திடீர்னு 2வது அத்தியாயத்தினுடைய தேர்ந்த கருத்து கர்மயோகம் அப்படின்னா எப்படின்னு கேட்டால், நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பகவான் படிக்கட்டாக சொல்லிட்டு வந்தார் இல்லையா, ஆத்மா உண்மையாக நம்ம உணரணுன்னா என்ன செய்யணும்னு. அதில் முதல்ல ஆத்மா வேற உடல் வேறன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்து கர்மயோகத்தை செய்யணும்னு சொன்னாரா. அப்போ கர்மயோகம் இல்லாமல் நம்ம ஞான யோகத்துக்கே போக முடியாது. இந்த விஷயத்தை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த படிக்கட்டிலேயே கர்மயோகத்துக்கு பிறகு தான் ஞான யோகம். அதனால் தேர்ந்த கருத்து கர்மயோகம், இந்த ஸ்திதி, இந்த நிலைன்னு சொல்லும்போது இங்கே கர்மயோகத்தை சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்திதியை அடைஞ்சிருக்கிறவங்க, ஏனாம் பிராப்பிய, யார் இந்த நிலை, இந்த கர்மயோகத்தின் இந்த நிலையை அடைகிறாங்களோ, ந விமுஹ்யதி, அவங்களுக்கு கலக்கமோ துக்கமோ ஏற்படுறதில்ல. எப்படின்னா, ஏன்னா அவங்க தான் உயர்ந்த நிலையான முக்தி அடைஞ்சிடுறாங்களே, அங்கே இந்த கவலைகளுக்கான இடமே கிடையாது. ஏன்னா அதனால்தான் பிரம்ம நிர்வாணம்னு போட்டிருக்காங்க. நிர்வாணம்னா என்ன அப்படின்னா, இன்பமும் ஆனந்தமுமே மட்டும் இருக்கக்கூடிய நிலை தான் நிர்வாணம்னு சொல்கிறாங்க. அது முக்தின்றது மட்டும்தான் நமக்கு அதை கொடுக்கக்கூடும். இது அந்த காலேபின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சரி சின்ன வயசில் தான் இதெல்லாம் விட்டு போச்சு, தெரியாமல் போச்சு, இல்லை தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யணுன்றது தோணாமல் போயிடுச்சுனாலும் கடைசி காலத்துலையாவது கர்மயோகத்தை செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக பிரம்மத்தை அடையலாம், பரமாத்மா கிட்ட நம்ம போய் சேர்ந்து எப்போதும் ஆனந்தம் 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 அப்படின்ற நிலையில் இருக்கலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இன்னொரு முறை பார்ப்போம். 2வது அத்தியாயத்தினுடைய 72வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்ல வருது, கர்மயோகம் அப்படின்ற அந்த நிலையில் நின்னா, சின்ன வயசில் தான் அதை கடைப்பிடிக்கலைனாலும் வயசான காலத்துலையாவது அதை கடைப்பிடிச்சிட்டு அந்த நிலையில் நின்னோம்னா கண்டிப்பாக பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தின்ற அந்த நிலையை நம்ம அடையலாம். அந்த முக்தின்ற நிலையை அடைஞ்சோன்னா நமக்கு எந்த துன்பமும் கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அங்கே நமக்கு இருக்க போகிறதே ஆனந்தம் மட்டும்தான் அப்படின்ட்டு பகவான் சொல்லி இதோடு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. அடுத்து இந்த 2வது அத்தியாயத்தை ஒரு தடவையாக ஒரு ரீகேப் மாதிரி ஒரு பார்வை அப்படின்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்து 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் பார்த்து 3வது அத்தியாயத்துக்கும் போகலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.